அடுத்தது செக்ஷன் 2ல் தர்ஜிம் இஸ்னைனி மினல் அபியாத்தில் ஆத்தியா டிரான்ஸ்லேட் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் பொய்டிக் லைன்ஸ். போயத்தில் உனக்கு கேட்டிருக்காங்க, 3 தந்திருக்காங்க. இந்த 3ல் ஒன்று 2 எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். அல் இல்மு அஷ்ரஃபு ஷைஉன் நாலஹு ரஜுலுன் மல்லம் யகுன் ஃபீஹி இல்முன் லம் யகுன் ரஜுலா. இதாக இருக்குது கவிதையில் 4வது. இது இம்பார்ட்டன். இது எப்போவுமே இது வரும், படிச்சுக்கிறங்க. 1 2 3 4 இந்த 4மே நீங்கள் இந்த 5 இந்த பக்கத்தில் உள்ள 5 நீங்கள் படித்து தரவாக படிச்சுருந்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு 5க்குள்ளே வந்துடும். நீங்கள் 2 அட்டன் பண்ணிடலாம். அதனால் இந்த பக்கம் உள்ள 5மே நீங்கள் இம்பார்ட்டனாக நல்லா படிச்சுக்கிறங்க. ஒரு மனிதன் பெறுகின்ற பொருட்களிலே கல்விதான் மிகச் சிறந்தது. எவரிடம் கல்வி அறிவு இல்லையோ அவர் மனிதனாகவே கருதப்பட மாட்டார். அடுத்தது அஹி லா தனாலு இல்ம இல்லா பி சித்தத்தின் சவு நபியுக அன் தஃசீலிஹா பி பயான். தர் 7வது. எனதருமை தோழரே, கல்வியை 6 செயல்பாடுகள் இன்றி அடைந்து கொள்ள முடியாது. அந்த 6 செயல்பாடுகள் பற்றி விரைவாகவும் தெளிவாகவும் கூறி தருகிறேன். இதோ. அடுத்தது யா ஜாமிஉல் இல்மி நிஅம துஹ்ர தஜ்மஉஹு லா தஅதிலன்ன பிஹி துர்ரன் வலா தஹபா. ரெண்டாவது, நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியதே 1 2 3 4 5. இந்த 5 நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு 5க்குள்ளே வந்துடும். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு வந்து 6 7ல் எடுத்திருக்காங்க. இந்த இது எடுத்திருக்காங்க உங்களுக்கு. பரவாயில்லை, நீங்கள் இந்த 5 தரவை நல்லா படிச்சுக்கிறங்க. அதில் உங்களுக்கு 2 நீங்கள் எழுதிடலாம். கவனிங்க. கல்வி கற்பவனே, நீ சேகரிக்கும் சேமிப்பு மிகவும் சிறந்ததாகும். தங்கத்தையோ முத்தையோ அதற்கு ஒப்பீடு செய்யாதே. அவ்வளோதான். அடுத்தது செக்ஷன் 3ல் டிரான்ஸ்லேட் என்னென்னா தபாரக்கல்லதி சூராவுடைய செக்ஷன் 3ல் அஜிப் அன் சபாத்தி மினல் அசீலத்தில் ஆத்தியா டிரான்ஸ்லேட் எனி 7 ஆஃப் த ஃபாலோவிங். உங்களுக்கு நிறைய கொஸ்டின் 10 தந்திருப்பாங்க. நீங்கள் வந்து 7 எழுதணும். சரியா? ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்கு. பாருங்கள். அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹ்வல் அசீசுல் கஃபூர். இந்த 2வது ஆயத்து தபாரக்கல்லதி சூறாவில் ஃபர்ஸ்ட் 1 to 10 ஆயத்து நல்லா படிச்சுக்கிறங்க. உங்களுக்கு இது வருஷம் முழுக்க இதிலேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். அதே மாதிரி தான் அதில் உள்ள 1 மார்க்கையும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. இதிலே உங்களுக்கு நிறைய வரும். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே எல்லா பரீட்சைக்குமே உங்களுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். அடுத்தது வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம வபிஅஸல் மஸீர். 5வது. இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு. அது மிக கெட்ட மீளுமிடம் ஆகும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். தபாரக்கல்லதியில் எப்போவுமே ரொம்ப 1 to 10 ஆயத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கிறங்க. அப்படி ரொம்ப படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 to 5 ஆயத்து படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு 2 3 வந்துடும். அடுத்தது வக்காலு லவ் குன்னா நஸ்மாஉ அவு நவுகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈத். பத்தாவது. இன்னும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அவர் போதனையை செவியுற்றோ அல்லது சிந்தித்தோ இருந்திருந்தோமானால் நாங்கள் நரகவாசிகளில் இருந்திருக்க மாட்டோம். அடுத்தது தகாது தமையீசு மினல் கைத் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸன்துஹா அலம் யாத்திகின் நதீர். 8வது ஆயத்து
அது கோபத்தால் வெடித்து விடவும் நெருங்குகிறது. அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலாளிகள் அவர்களை கேட்பார்கள். 8வது ஆயத். அடுத்தது சும்மர்ஜிஇல் பஸ்ர கர்ரத்தைனி என்கலிபு இலைக்கல் பஸ்ரு ஹாசியம் வஹ்வ ஹசீர். 4வது ஆயத். பின்னர் இருமுறை உன் பார்வையை மீட்டிப்பார், உன் பார்வை களைத்து மழுங்கி சிறுமையடைந்து உன்னிடம் திரும்பும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன். தபாரகல்லதி பிதிஹில் முல்கு வஹ்வ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஃபர்ஸ்ட் ஆயத். மனிதர்களை வானம் பூமி ஆகிய அனைத்தின் ஆட்சி எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மிக பாக்கியமுடையவன். வானம் பூமிகளை அழிக்கவும் ஆக்கவும் அவன் விரும்பியவாறு அவைகளை செய்ய அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆயத்து, படிச்சுக்கிடுங்க. அடுத்து இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர். 7வது ஆயத். அதில் அவர்கள் போடப்படுவார்களாயின் அது கொதிக்கும் நிலை கழுதையின் பெருங்குரலை போல் அருவருப்பான சப்தம் உண்டாவதை அவர்கள் கேட்பார்கள். அடுத்து அல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் திபாகா மாத்தரா ஃபி ஹல்கி ரஹ்மான்